வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியாகவும் குழுவாகவும் சுயதொழில் தொடங்குவதற்கு தமிழ்நாடு அரசு 25 லட்சம் வரைக்கும் நிதி உதவி கொடுக்கறதா மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க, யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும், அதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, மேலும் இந்த திட்டத்தில் சேர எப்படி விண்ணப்பிக்கணும் போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க விரும்பும் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் ஆகியோருக்கு தமிழ்நாடு அரசு ஒரு சிறப்பான கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா தனிநபர் மற்றும் குழு கடனாக 25 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் செட்கோ கடன் திட்டம். இந்த டாப் செட்கோ கடன் திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் பிற்படுத்தப்பட்ட, பிற பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சமூகத்தினரின் பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு கடன் உதவிகளை எல்லாம் கொடுத்துட்டு வர்றாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா தனிநபர்கள் மற்றும் சுய உதவி குழுக்கள், சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் தொடங்க இந்த கடன் திட்டங்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்குது. இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெறுவதற்கான தகுதிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் அல்லது சீர்மரபினர் வகுப்பை சார்ந்தவராக இருக்க வேண்டும். அவர்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். அவர்களுடைய வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்தவராகவும் 60 வயதுக்கு உட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு மட்டுமே இந்த கடன் உதவி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனிநபருக்கு வழங்கக்கூடிய கடன் தொகை மற்றும் வட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வர்த்தகம், விவசாயம், கைவினை பொருட்கள் மற்றும் பாரம்பரிய தொழில்கள் செய்ய அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை இதில் கடன் கொடுக்கறாங்க. இதில் 1.25 லட்சம் வரைக்கும் வாங்கினீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 7% வட்டியும், 1.25 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்கும் நீங்கள் கடன் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஆண்டுக்கு 8% வட்டியும், கடன் தொகையை 3 முதல் 5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுய உதவி குழுக்களில் உள்ள பெண்கள் சிறு தொழில்கள் செய்ய குழு உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 1.25 லட்சம் வரையும், ஒரு குழுவுக்கு அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரையும் கடன் வழங்கப்படுகிறது. இதற்கான வட்டி விகிதம் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 7% வட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனை எத்தனை ஆண்டுகளில் திருப்பி செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா இந்த குழுவானது தொடங்கப்பட்டு 6 மாதங்கள் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். திட்ட அலுவலர் மூலம் தரச்சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். ஒரு குழுவில் அதிகபட்சம் 20 உறுப்பினர்கள் இருக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகிய இருபாலரும் இந்த கடனை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்கான விண்ணப்ப படிவங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகள் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு இதற்கு ஒரு இணையதள முகவரியும் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் இணையதளத்தின் இதற்கான விண்ணப்ப படிவங்களை நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய இணையதள முகவரியை உங்களுக்கு ஸ்கிரீன்லையும் கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதோடு உங்கள் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களிலும் இதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. இதற்கு என்னென்ன ஆவணங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் விண்ணப்ப படிவத்துடன் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை, தொழில் திட்ட அறிக்கை, வங்கிகள் கேட்கும் பிற தேவையான ஆவணங்கள் மற்றும் நகல்களை எல்லாம் இணைத்து நீங்க சமர்ப்பிக்கணும். மக்களே, இந்த திட்டங்கள் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினரின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய உதவிகளை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தகுதி இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சுயதொழில் தொடங்கி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.